மச்சான், என்னடா நீ ஆபீஸ் வந்துட்ட? நான் வந்தது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன எல்லாருமே லேட்டா வரீங்க? பத்தாக்குறைக்கு நீ எப்போ சீக்கிரம் வந்துருவீல்ல, நீனு இன்னைக்கு லேட்டா வந்திருக்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுல நீ லேட்டா வந்துட்டு என்ன இன்னைக்கு என்ன ஆபீஸ் வந்துட்டேன்னு வேற கேக்குற. எல்லாருக்கும் என்னன்னு தெரியல. இல்ல மச்சான், உனக்கு நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. சரி இன்னைக்கு வரமாட்ட, ஒரு வாரம் அப்படிப்பட்டதான் இருப்ப. அப்பன்னு பார்த்தா நீ என்னடானா எங்களுக்கு முன்னாடி டான்னு வந்து நிக்கிற. அதனால தானே எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா வந்தோம். நான் லீவு போடலான்னு பார்த்தேன். சரி மச்சான் வரமாட்டேன், வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் அப்படின்னு பொறுப்பா வந்து நின்னா, நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி வந்து நிக்கிறியே. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, புது மாப்பிள்ள, இப்படி வரலாமா? டேய் மச்சான், மறுபடியும் புது மாப்பிள்ள கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன்னா வச்சுக்கவே, நான் இருக்க கடுப்புக்கு நல்லா உன்னை ஏதாச்சும் திட்டிப்படுவேன் சொல்லிட்டேன். என்ன மச்சான் இப்படி சொல்ற? நம்ம ஆபீஸ்ல புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு 2 வாரம் 3 வாரம் ஏன் 1 மாசம் கூட லீவ் கொடுத்துருக்கீல்ல சம்பளத்தோட. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ இன்னும் ஒரு நாள் கூட வீட்டுல இருக்காம வந்துட்ட. நைட்லாம் அதோடையும் உனக்கு தூக்கம் வேற இருக்காதுல்லடா. ஆமா, தூக்கமே வரல. எல்லாம் உன்னோட நினப்பு தான். இந்த மதியை எப்படி ஆபீஸை விட்டு துரத்தி விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மச்சான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடா, எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். அப்புறம் சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. அதுவும் அவளை பத்தி தெரியும்லடா. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு எனக்கு ஆகாது. அதுக்கு என்ன மச்சான் பண்றது? நீங்க இன்னும் சேரணும்னு இருந்திருக்கோ என்னமோ. பாவண்டா அந்த பொண்ணும், வீட்டுக்கு புதுசு தானே. உங்க அப்பா சொல்லவே வேணாம், திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதோட உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்தி வந்து இருக்காளே, அவட்ட அரைச்சதும் தாங்க முடியாது. இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கியடா, பாவம் தானே. அவன் மூஞ்சிய பார்த்தா எனக்கு அப்படியே வெறி வெறியா வருதுடா. எனக்கு முதல்ல யாரு மருந்தை கலக்கி கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கும். அவன் மேலதான் டவுட்டே. இல்ல மச்சான், இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதுடா. சொல்லுவடா சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? அவளோட இருப்பாள ஒருத்தி, அவ கூட 2 3 தடவை பேசி பார்த்திருக்கேன். நானே எதேச்சியா 2 தடவை பேசியிருக்கேன். அதை இவன் எப்ப பார்த்தேன்னு தெரியல. இந்த முண்டை கண்ணே, இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது போலயே. இவன் தான் ஒரு பொண்ணே கட் பண்ண மாட்டேன், இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அதையும் விட்டுட்டு இந்த ஆபீஸ்ல வந்து கிடக்குறேன். நம்மளும் அப்படியே இருக்க சொல்றானா? நம்ம யாரையாச்சும் கட் பண்ணான்னு பார்த்தா விட மாட்டேன் போலயே. இனிமே இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். என்ன மச்சான், எப்படி எனக்கு தெரியும் தானே யோசிக்கிற? தெரியும்டா. அதுக்கு இல்லடா, ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு செய்யலன்னு தோணுது. நீ சும்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. உனக்குன்னு கல்யாணம்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தான் இனிமே உனக்கு எல்லாமே. அதை ஏத்துக்கிட்டு வாழ பாருடா. அதை விட்டுட்டு சும்மா போட்டு ஏதாச்சும் இது பண்ணிக்கிட்டு இருக்க. மச்சான், இந்த விஷயத்துல மட்டும் என்கிட்ட எதுவும் பேசாத. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அம்மா மேல அதுக்கு மேல டென்ஷன். அந்த ஒருத்தி வந்திருக்காளு, அவ மேல அதுக்கு மேல. இப்ப நீனும் பேசினேன்னு வச்சுக்கவே, ஓ மேலே கோபத்தை காட்டுவேன். நானே அவளை எப்படிடா வீட்டை விட்டு துரத்தலாம். டைவர்ஸ் வாங்கினாலும் 6 மாசம் ஆகுமா. அது வரைக்கும் இந்த வீட்டுல எப்படிடா வச்சுக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ ஏத்துக்கிட்டு வாழுங்கிற. என்ன மச்சான் அப்படி சொல்ற? கல்யாணம் ஆகி பெருசா 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன்? அம்மாக்கெல்லாம் இது தெரியுமா? யாருக்கும் தெரியாதுடா. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இது என்னோட வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் இருக்க முடியும். ஏதோ போதாத காலம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்காக அவ கூட இருக்க முடியுமா? அதுவும் அவ எப்படிப்பட்ட ஆளு, அவ கூடலாம் நம்மளா இருக்க முடியாதுடா. 6 மாசம் அது வரைக்கும் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருந்துட்டு போட்டோம். இவன் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அதை சொல்ல போனா அவ ஃப்ரெண்டை கரெக்ட் பண்றதுனாலதான் நான் அப்படி சொல்றேங்கிறேன். இவன் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவனா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. 6 மாசம் இங்கே தானே இருக்க போறா, அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இவன் நல்லா இருந்தா எனக்கு அது போதும். இருந்தாலும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் போல. பொண்ணுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணாலும் நேரம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியாச்சும் பிறந்திருக்கும். ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துட்டா சரி. என்ன ரேக்கா, இன்னைக்கும் வீட்டுல யாருமே இல்லையா? மறுபடியும் வர சொல்லியிருக்க? ஆமாம், அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டில் அந்த பிரியா மட்டும்தான் இருக்கா. ஏண்டி ரேகா, நீ வாட்டுக்க தைரியத்துல என்ன வர சொல்லிடுற. ஏதோ ஒரு உன் மேல கோவத்துல அவ வாட்டுக்க வீட்டுல போட்டு கொடுத்துட்டானா என்னடி பண்றது?
அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை அவளுக்கு. அந்த அளவுக்குலாம் சொல்கிற மாதிரி இருந்தா அவள் எப்போ சொல்லியிருப்பாள்ல. நாங்கள் சொல்கிறது தான் கேட்பா. நான் சொல்கிறதெல்லாம் அவள் மீறவே மாட்டா. அப்படி தைரியமாக போய் சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் அவள் இருக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப சரி டார்லிங், நீ சொன்னா ஓகே தான். இவ்வளவு தூரம் உன்னை பார்க்கறதுக்கு ஆசையா வந்திருக்கேன். ஒரே ஒரு முத்தம் கொடுவே. இருங்கப்பா, இப்போ தானே வந்தீங்க. அவங்க வர்றதுக்கு, அம்மாவும் அப்பாவும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் என் கூட தானே இருக்க போகிறீங்க. கவலையை விடுங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடும் போல. நல்ல வேளை இவ நம்மள மழை போல நம்புறா. ஆள் இல்லைன்னா நம்மளை கூப்பிட்றா. இது நம்மளுக்கு வசதியா தான் போச்சு. இவ அக்கா கறி ஒருத்தி இருக்கால்ல, அவ பார்க்க இவளை விட ஆள் சூப்பரா இருக்கா. அவளை கரெக்ட் பண்ணணும் முதல்ல. என்ன பிரேம், யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, உன் அக்கா ஒருத்தி திரிவாளே, அவளை காணும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அவளை காணோம்? ஏன், நீ என்னை பார்க்க தானே வந்த? அவளை தேடுற? ஓ, என்னை விட அவ அழகா இருக்காளோ? இல்ல இல்ல ரேகா, எப்பவுமே நீ தான் அழகு. எனக்கு நீ மட்டும்தான் அழகு. சும்மா அவளை காணுமேன்னு கேட்டேன். அவ எங்கே? இங்கே கிச்சனுக்குள்ளே தான் இருப்பா. ஏன், உனக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு நீ தான் வேணும். சும்மா இருப்பா. என்னடி வர சொல்லிட்டு அப்புறம் சும்மா இருங்கிற? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போங்க. ஏ ரேகா, அச்சோ, இப்போ தானே போனாங்க, இன்னும் அதுக்குள்ளேயும் திரும்பி வந்துட்டாங்க. என்னன்னு தெரியலையே பிரேம், இப்போ என்ன பண்ணுறது? என்ன ரேகா நீ தான் பொய் நிமிஷத்துக்கு நிமிஷம் டன் கணக்கில் சொல்லுவியே. எதையாச்சும் உன்னை எடுத்து விடு. ஆமாம், இல்லைன்னா இன்னைக்கு நான் வசமாக மாட்டிப்பேன். ஏ ரேகா, யார் அது நடுஹாலில் வச்சு பேசிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா. ஆமாம், நீங்கள் இப்போ தானே போனீங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு வர ஈவினிங் ஆகும் சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. அப்பா ஃபோன் வச்சுட்டு வந்துட்டார், அதை எடுக்க தான் வந்தோம். இப்போ கிளம்பிடுவோம். ஆள் போகணுன்னு இங்கிட்ட யாரை கூட்டியாந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? சொல்லு ரேகா, உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு இப்போ? எதுக்கு அழுகுற? யாருன்னு தானே கேட்டேன். என்னாச்சு ரேகா, இப்போ என்ன சொல்லு. அவன் யாரு? உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து தப்பாக பேசினானா? இல்லைம்மா, இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி தான் வெளியில் போனீங்களா? இவன் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். யாருடா, என்னடா நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரியாவை பார்க்க வந்தோம்னு சொன்னேன். அதே அவன்கிட்ட திட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் அம்மா இல்லாத நேரத்துலலாம் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் பிரியாதான் வர சொன்னாலாம். என்ன ரேகா சொல்றேன்? பிரியாவா? பிரியாவா அவன் வர சொல்லியிருக்கான்? அப்போவே தெரியும் ஊமக்கிஸ்மி மாதிரி இருக்கா, ஏதாச்சும் ஒரு வேலை பாப்பா நல்லா மினிக்கிட்டு போகிறாளே. அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஆமாப்பா, அதான் நான் யாராச்சும் பார்த்தா தப்பாக போயிருமே அப்படின்னு பேசி அனுப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க பாருங்க. நீங்கள் வந்து என்னை தானே இப்போ தப்பாக நினைக்கிறீங்க. அவள் பாட்டுக்கு வர சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டா. நான் இருக்கவும் அவள் பாட்டுக்கு பாய்ந்து உள்ளே போயிட்டா போல். இப்போ உங்களுக்கு நான் தானே கெட்டவ மாதிரி ஆயிட்டேன். ஆமாங்க அங்கிள், நானும் பிரியாவும் கொஞ்ச நாளா பழகிட்டு இருக்கோம். வெளியில தான் வச்சு பேசுவோம். திடீர்னு காலைல ஃபோன் பண்ணி வீட்டில் யாருமே இல்லை வான்னு சொன்னான். நானும் வந்துட்டேன். வந்து பார்த்தா இவங்க தான் இருக்காங்க. இவங்க என்னை ஒரே திட்டி வீட்டை விட்டு வெளிலன்னு போன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிரியா இன்னும் காணுமே காணோம். ஆள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற நடக்குதா? பிரியா, ஏ பிரியா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க சித்தி. ஃபங்க்ஷன் போறோம் சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமாம், நாங்கள் போகிறோம் தானே. நீ இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு தெரியலையே. ரேக்கா இருக்கவும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்கு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன். நாங்கள் எதேச்சியா ஃபோனை வச்சுட்டோம்னு வந்து எடுக்க போனோம். இப்போ தானே உன்னோட லட்சணம்லாம் தெரியுது. நல்லவன் உங்கள் அப்பா நம்பிக்கிட்டு இருந்தார்ல. இப்போவாச்சும் உன்னை பற்றி புரிஞ்சா சரிதான். நீங்க என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த நிக்கிறானே இந்த பையன் யார் பிரியா? இவங்களா? இவங்க வந்து ஏய் பிரியா, ஏதாச்சும் போட்டு கொடுத்தேன் அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்க. இல்லப்பா, யாருன்னு தெரியலையேப்பா. ஏப்பா? பாத்தியலாங்க எப்படி உங்ககிட்டயே நடிக்கிறான்னு. நல்லா வெளியிலலாம் சுற்றி போட்டு இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்க ஆள் இல்லைன்னு இப்போ கையும் களவும் மாட்டவும் யாருன்னு தெரிலங்கிறா. இதில் என் பொண்ணை வேற மாட்டி விட பார்க்குறா. பார்த்தீங்களாப்பா, எப்போ பார்த்தாலும் பிரியா மாதிரி பார்த்து கற்றுக்கன்னு சொல்லுவீங்களே, இதையும் வேணா பார்த்து கற்றுக்குவாப்பா. பிரியா, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இப்படி பண்ணியிருக்கேன். தாய் இல்லா பிள்ளையாச்சே, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? உங்கள் சித்தி சொன்ன மாதிரி உனக்கு சீக்கிரத்திலே கல்யாணத்தை பார்க்க வேண்டியதான். இங்கே பாருடி, நீ என்ன பண்ணுவே தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு, தள்ளி விடுறதே நமக்கு நல்லது. ஆனா அப்பா, நான் தான் எதுவுமே செய்யலையே.
நீ வாயை மூடு பிரியா. நாங்கள் வெளியில் போனதும் இந்த பையில கூட்டியாந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? எத்தனை நாளாக நடக்குதுன்னு தெரியல. ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இனிமே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. சித்தி நீங்களாச்சும் நான் சொல்றதை கேளுங்களே, சத்தியமா இந்த பையன். நீ வாயை மூடுறி முதல்ல. உன்னை எப்படா துரத்துருந்தேன். நல்ல வேலை நீனா ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்க. அவரே சொல்லிட்டார்ல, இன்னி கொஞ்ச நாள் தான் இருந்துக்க. அது வரைக்கும் வாழை சுருட்டிக்கிட்டு இரு. நீ என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? கிளம்புடா. சரி டார்லிங், நீ போயிட்டு வா, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே செல்லம், நான் வரேன். பாய். அம்மா பாத்தியாம்மா, அப்பா முன்னாடி எனக்கு கெட்ட பேரை வர வைக்க பார்த்துருக்கா. ஆமாடி, வர வர இவளுக்கு கொழுப்பு ஏறி போச்சு. என் பொண்ணுக்கே கெட்ட பேரை வர வச்சிருக்கா பாத்தியா? நல்ல வேலைடி, அது பண்ணதும் கரெக்டாக தான் போச்சு. இல்லைன்னா இந்த மனுஷன் இப்போதைக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார். இப்போ நம்ம பொறுப்பில் விட்டுட்டார்ல, நான் பார்த்துக்கிறேன் விடு. சரிம்மா, நான் அப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்மளை ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க? சித்தியும் ரேகாவும் சரி, எப்பவுமே நீ திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அவங்க நம்பாதது கூட எனக்கு பெரிய வழியா தெரியல. ஆனா அந்த அப்பா, அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. இந்த வீட்டுல அவர் ஒருத்தர் தானே என் மேல பாசம் வச்சிருந்தாரு. அவருக்காக தானே இந்த வீட்டுல எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவரே எதுவுமே கேட்காம என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஈஸியா என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டாரு. எப்படி அவரால் முடியுது? இப்போ இதுக்குன்னு யாருமே இல்லை. இருந்த அப்பாவும் என்னை கை கழுவி விட்டுட்டாரு. இனிமே நான் என்ன பண்றது? தப்பான பொண்ணுன்னு பேர் வாங்கிட்டேன். ஆனா அந்த ரேகா, அவ தான் பண்ணது எல்லாமே. அதெல்லாம் மறைச்சிட்டு அவ நல்லவள் ஆயிட்டா. எதுவுமே தெரியாதனா கெட்டவன் ஆயிட்டேன். கல்யாணம் வேற பண்ணி வைன்னு அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. சும்மாவே இந்த சித்தி தாம் தூம்னு குதிக்கும். இப்போ அப்பா வேற சொல்லிட்டாரா, அவ்வளோதான், நீ ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை எவன் காலத்துல தள்ளி விட போகுதுன்னு தெரியல. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ நடக்கட்டும். நம்ம என்ன நினைச்சா எல்லாம் நடக்குது. என் வாழ்க்கையில எதுவுமே நினைச்சு நடக்கல. இது மட்டும் நினைச்சு நடக்கணும்னு என்ன அதிசயமா? இத்தனை வருஷம் சித்தி கொடுமையில இருந்தேன், இனி புருஷன் கொடுமையில இருக்க போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம்.